Hello students, welcome to my lecture series on Fourier series. நம்ம இந்த Fourier seriesல என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா Dirichlet's conditions, general Fourier series, odd and even functions, half range sine and cosine series, Parseval's identity, harmonic analysis. இது எல்லாமே தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கான ஃபார்முலாஸ், ப்ராப்ளம்ஸ், நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு என்னோட யூடியூப் சேனல்ல கிளியர் அண்ட் கட்டாக கொடுத்துருவேன். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஃபோரியர் சீரிஸை எங்கே அப்ளை பண்றோம், எதுக்காக அப்ளை பண்றோங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு ஃபோரியர் சீரிஸை எங்கே அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அதை பற்றின இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு இது வந்து உங்களுக்கு M2லையும் நீங்கள் படிப்பீங்க, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்லையும் நீங்கள் படிப்பீங்க. தேர்ட் செம்மில் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம், செகண்ட் செம்மில் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் ஃபோரியர் அனாலிசிஸ்னு ஒரு பேப்பர் வரும். ஸோ இந்த பேப்பர்ஸ்லேயே நீங்கள் ஃபோரியர் சீரிஸை பற்றி டீப்பாக படிப்பீங்க. நம்ம எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இருந்தும் நம்ம ஃபோரியர் சீரிஸை பார்ப்போம், ஜென்ரலைஸ்டாக பார்ப்போம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல படிக்கும் போது ஏன் இதை படிக்கணுன்றது புரியும். கொஞ்சம் ஹையர் லெவலில் படிக்கும்போது ஏன் அப்போ அங்கே இப்படி இந்த வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் படிப்பீங்க, அப்போ எப்படிங்கிறது புரியும். ஓகேவா? ஸோ அதனால் ஃபோரியர் சீரிஸை ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறோங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் சீரீஸில் நம்ம ஃபோரியர் சீரிஸோடைய இன்டெப்த் கான்செப்ட்ஸில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிக்னல் அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சாதான் அந்த சிக்னல் எப்படி ஃபோரியர் சீரிஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சிக்னல் அப்படிங்கிறது இட் கண்டெய்ன்ஸ் ரேண்டம்னஸ். சிக்னல் அப்படிங்கிறது எதுவாக வேணாலும், எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் கண்டெயின் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக? சிக்னல் வந்துட்டு ஒரு மியூசிக் சிக்னலாக இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய பாட்டு அது வந்து வச்சுருக்கும். ஆர்எல்ஸ் இப்போ அது ஒரு இசிஜி சிக்னலாக இருந்ததுன்னா உங்களுடைய ஹார்ட் பீட்டை வந்துட்டு அது நோட் பண்ணி அது ஒரு சிக்னலாக உங்களுக்கு கொடுக்கும். ஹார்ட் பீட்டோடைய ஃப்ரீக்குவன்சி வந்துட்டு உங்களுக்கு அது வந்து இசிஜியில் தரும். கரெக்டாக? எலக்ட்ரோ கார்டியோகிராம் சிக்னல் சொல்லுவோம் அதை. ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு சிக்னல் அதில் என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அது வேவ்ஸாக இருக்கும். ரைட்? இதுதான் நம்ம ஒரு சிக்னல் சொல்லுவோம். இப்போ சிக்னல் அப்படின்னு என்னன்றது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. கரெக்டாக? ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டெயின் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வேவ் தான் அந்த சிக்னல். ஓகே? ஸோ இப்போ இந்த சிக்னல் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? இந்த சிக்னல் அப்படிங்கிறத நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். என்ன பிரிக்கிறோம்னா கண்டினியூஸ் டைம் சிக்னல் அண்ட் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல்னு பிரிக்கிறோம். என்னன்னு பிரிக்கிறோம்? கண்டினியூஸ் டைம் சிக்னல் அண்ட் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல்னு பிரிக்கிறோம். கண்டினியூஸ் டைம் சிக்னல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லா டைம் இன்டர்வெல்லையும், எல்லா டைம்லையும் ஒரு வேல்யூவோடையே அது போகும். எல்லா டைம்லையும் ஒரு வேல்யூவோடையே போகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 3க்குள்ள ஒரு சிக்னல் இருக்குது. ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு ஒரு சிக்னல் வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த 3 செகண்ட்ஸ்க்குமே எல்லா இடத்துலையுமே அது ஒரு வேல்யூ வச்சிருக்கும். எங்கேயுமே வந்துட்டு குறிப்பிட்ட இடத்துல வேல்யூ மட்டும் வச்சிருக்காது. எல்லா இடத்துலையுமே அது வேல்யூ கண்டினியூஸாக வச்சிருக்கும். இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி. ரைட்? ஸோ இப்போ வந்துட்டு டிஸ்க்ரீட் சிக்னல் அப்படின்னா என்னன்னா கண்டினியூஸ் சிக்னலை சாம்பிள் பண்ணி வரக்கூடியது தான் இந்த டிஸ்க்ரீட் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். சாம்பிளிங் அப்படிங்கிறத வந்துட்டு சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் போகும்போது நான் இன்னும் டீப்பாக உங்களுக்கு சாம்பிளிங்னா என்னன்றதை நான் தனியாக சொல்கிறேன். பட் ஜென்ரலாக சாம்பிளிங்கிறது என்னன்னா கண்டினியூஸ் டைம் சிக்னலை டிஸ்க்ரீட் டைம் சிக்னலாக நம்ம மாற்றுவோம். டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் அப்படின்னா என்னன்னா கண்டினியூஸ் டைம் சிக்னல் மாதிரி எல்லா இடத்துலையுமே வேல்யூஸ் இல்லாமல், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 1க்குள்ளே இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு வேல்யூஸ் வச்சிருக்கிறது தான் கண்டினியூஸ் டைம் சிக்னல் அப்படின்னா டிஸ்க்ரீட் டைம் சிக்னல் நம்மளுக்கு 0 to 1 அப்படின்னு இருக்குன்னா அந்த 1ன்ற இடத்துல கரெக்டாக ஷார்ப்பாக நம்மளுக்கு 1 அப்படின்ற ஆம்ப்ளிடியூட் இருக்கும். கரெக்டா? அப்போ இதுதான் வந்துட்டு 1, இது வந்துட்டு 1 அப்படின்னா நம்மளுக்கு 1 அப்படிங்கிற டைம் பீரியட்ல ஆம்ப்ளிடியூட் 1ஆக இருக்கும், 2ங்கிற டைம் பீரியட்ல 2ஆக இருக்கும், 3ங்கிற டைம் பீரியட்ல 3ஆக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஷார்ப்பாக ஒரே ஒரு ஆம்ப்ளிடியூட் மட்டும் இருக்கு இல்லையா? கண்டினியூஸாக இல்லாமல் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு வேல்யூ இல்லாமல் அந்தந்த டைமில் மட்டும் வேல்யூ வச்சிருக்கு இல்லையா? எதர் அந்த கரெக்டாக 1ல் இருக்கலாம், ஆர் 1.1ல் கரெக்டாக ஆம்ப்ளிடியூட் 1ஆக இருக்கலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த சிக்னலோடைய இன்ஃபர்மேஷனை பொறுத்து நம்மளுக்கு இருக்குது. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 1ல் 1 இருக்கும், 2ல் 2 இருக்குன்றது இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ சிக்னலை பொறுத்து இருக்குது. ரைட்? ஸோ அப்போ வந்துட்டு 1 அப்படின்ற சிக்னலில் 1 அப்படின்ற டைம் இன்டர்வலில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஆம்ப்ளிடியூட் 1ஆக இருக்குது அப்படின்னா 2ங்கிறதுல ஆம்ப்ளிடியூட் வந்துட்டு 2ஆக இருக்குது. ஓகேவா? இந்த 1 and 2க்கு நடுவில் எங்கேயுமே நம்மளுக்கு சிக்னலில் வேல்யூ இருக்காது. ஓகேவா? வெறும் 1னா 1ல் ஆம்ப்ளிடியூட் 1ஆக இருக்கும், 2னா 2ல் இருக்கும் ஆம்ப்ளிடியூட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு ஸ்பைக் மாதிரி தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு எப்படி இருக்காது, இந்த மாதிரி கண்டினியூஸ் வேவாக நம்மளுக்கு கிடைக்காது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு கண்டினியூஸ் டைம் சிக்னல் வந்துட்டு சாம்பிள் பண்ணி டிஸ்க்ரீட்டாக அந்த சிக்னலை மாற்றினீங்கன்னா அந்த டைமில் மட்டும்தான் அந்த வந்துட்டு இந்த பீக் இருக்கும். ஓகேவா? இந்த ஆம்ப்ளிடியூட் இருக்கும்.
ஓகே, ஸோ கண்டினியூஸாக இருக்காது. சிம்பிளாக கண்டினியூஸ் அப்படின்னா என்னன்னா 1 to 2க்கு போகிற வழியை வந்துட்டு 1.1 1.2 1.3 அப்படி 2க்கு போகும். பட் டிஸ்கிரீட் சிக்னல்னா என்னன்னா இவன் கொஞ்சம் வந்துட்டு சீக்கிரம் போயிடுவான். 0 to 1 டைரக்டாக போயிடுவான், 1 to 2 டைரக்டாக போயிடுவான். இவனுக்கு நடுவில் இருக்க எந்த வேல்யூஸுமே யார் பார்க்க மாட்டா, டிஸ்கிரீட் நம்பர்ஸ் வந்து பார்க்காது. பட் கண்டினியூஸாக போகுது அப்படின்னா ஒரு நம்பர் வந்து கண்டினியூஸாக போகணும் அப்படின்னா 0 0.1 0.2 0.3ன்னு போயிட்டு தான் 1 தொடுவான். ஓகேவா? ஸோ அப்போது கம்பேரிட்டிவ்லி இவன் டிஸ்கிரீட் வந்து கொஞ்சம் வேகமாக போகிற ஆள்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ டிஸ்கிரீட் டைம் சிக்னல்னா என்ன? 1னா 1ல் மட்டும் வேல்யூ இருக்கும், 2னா 2ல் மட்டும் வேல்யூ இருக்கும், இதுக்கு நடுவில் வேல்யூ இருக்காது. இப்படி இருந்தால் தான் டிஸ்கிரீட் டைம் சிக்னல்னு நம்ம சொல்லுவோம். கண்டினியூஸ் சிக்னலில் வந்துட்டு நம்ம டைம் பீரியட் வந்துட்டு டி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல டிஸ்கிரீட் டைம் சிக்னலில் இருக்கக்கூடிய டைம் பீரியடை என் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஃபோரியர் சீரீஸை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் ஃபோரியர் அப்படின்ற ஒரு மேத்தமேட்டிஷியன். ஓகேவா? அவர் வந்துட்டு ஹீட் ஈக்குவேஷனை வந்துட்டு சால்வ் பண்ணும்போது இந்த ஃபோரியர் சீரீஸை கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபோரியர் சீரீஸ் வந்துட்டு ஒரு சிக்னலை அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் உதவுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்துட்டு இந்த ஜோசப் ஃபோரியர் வந்துட்டு இந்த ஹீட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது ஃபோரியர் சீரீஸ் கண்டுபிடிக்கிறாரு. இந்த கான்ட்ரிபியூஷன் அவர் வந்துட்டு சிக்னல் அனாலிசிஸ் அந்த மாதிரி நிறைய இடத்துல உதவுது இந்த ஃபோரியர் சீரீஸுங்கிறதுனால அவரோட பேரே இந்த சீரீஸ்க்கு வச்சுட்டாங்க ஃபோரியர் சீரீஸ்னு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சிக்னல் அனாலிசிஸில் எப்படி ஃபோரியர் சீரீஸ் உதவுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு ஆடியோ சிக்னல் இருக்குது. இப்போ நான் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு போடுறேன் யூடியூப்பில், நீங்கள் அதை கேட்குறீங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட் அதை ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்லேயே வேவ் மாதிரி காமிக்குதா? அந்த வேவை நீங்கள் வந்துட்டு அந்த வேவை சிக்னலாக வச்சுக்கிறீங்க. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த வேவ் வந்துட்டு ஒரு சிக்னலாக இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போது இந்த சிக்னலை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சிக்னலில் நீங்கள் ஃபோரியர் சீரீஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? நான் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஃபோரியர் சீரீஸை வெறும் பீரியாடிக் சிக்னல்ஸில் தான் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நான் வரேன் தனியாக. பட் நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஏதோ ஒரு பீரியாடிக் சிக்னல் இருக்குது. அந்த பீரியாடிக் சிக்னலில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த ஃபோரியர் சீரீஸை யூஸ் பண்ண போகிறீங்க. யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன அதை அனலைஸ் பண்ண போகிறீங்க. எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கையில் நான் வந்துட்டு ஒரு டிவைஸ் தரேன். அந்த டிவைஸை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? அதை கழட்டி அதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்றதை தனித்தனியாக பார்த்து அதை எப்படி அசெம்பிள் பண்ணியிருக்காங்கன்றதை கவனித்து, சரி இந்த காம்பனண்ட் வந்துட்டு இந்த டிவைஸ் வந்துட்டு இந்த காம்பனன்ட்ஸ் இருக்குது, அப்போ இதுக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. கரெக்டாக? இப்போது சிக்னல் அப்படிங்கிறது இட் கண்டெய்ன்ஸ் ரேண்டம் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டேன். ரைட்? அப்போ வந்துட்டு ரேண்டம் இன்ஃபர்மேஷன் ஏதோ என்னவா வேணாலும் இருக்கலாம் நான் சொல்லிட்டேன். அப்போது நீங்கள் ஒரு சிக்னலை அனலைஸ் பண்ணணும், அதில் என்ன இருக்குது, என்னென்ன ஆடியோஸ் இருக்குது, அதோட டிஸ்டர்பன்ஸ் என்னென்னன்றது தெரிஞ்சுக்கணுன்னா அதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் பேசுகிறேன், உங்களுக்கு வீடியோ வருது. இந்த வீடியோ சிக்னலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நான் பேசுகிறதும் இருக்கும், பக்கத்தில் வண்டி ஏதாச்சும் சவுண்டு கேட்டிருக்கலாம், காற்றோட சவுண்டு கேட்டிருக்கலாம், பேர்ட்ஸ் கத்துற சவுண்டு கேட்டிருக்கலாம், என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். ரைட்டா? ஏதோ ஒரு ஆடியோ கேட்டிருக்கும். ரைட்? ஸோ இப்போது எல்லாமே மிக்ஸ் ஆகி தானே இந்த ஆடியோவில் இருக்குது. அப்போ நீங்கள் இதை அனலைஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபோரியர் சீரீஸ் அப்ளை பண்ணி இதை சைன்ஸ் அண்ட் கோசைன் வேவ்ஸாக மாற்றி என்னோட ஆடியோவை மட்டும் நீங்கள் வந்துட்டு தனியாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ரீஃபைன் பண்ணுறீங்க, அந்த ஆடியோவை நீங்கள் ரீஃபைன் பண்ணி ரீஃபைன்டு வெர்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பேசிக் ஐடியாவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி தான் அனலைஸ் பண்ணணும், இப்படி தான் அனலைஸ் பண்ணுவாங்க. வெறும் ஃபோரியர் சீரீஸ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதர் மெத்தட்ஸும் இருக்குது. பட் ஆனால் நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி தான் பண்ணுவாங்கன்றதுக்காக நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா தரேன். ஓகே, ஸோ இப்போ இப்படி தான் ஃபோரியர் சீரீஸ் வந்துட்டு சிக்னல் அனாலிசிஸில் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஒன்லி சிக்னல் அனாலிசிஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணுவோமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கிடையாது, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக சிக்னல் அனாலிசிஸை எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு ஒரு ஆடியோ சிக்னலை பல வேவ்ஸாக வந்துட்டு நம்ம பிரிக்கிறோம். சினுசாய்டல் காம்பனன்ட்ஸாக நம்ம வந்துட்டு அதை பிரித்து அதோடைய காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணி டிஸ்டர்பன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ரீஃபைன்ட் சிக்னலாக நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இதில் தான் நம்ம வந்துட்டு ஃபோரியர் சீரீஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபோரியர் சீரீஸை பர்டிகுலராக எந்த மாதிரி சிக்னலில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பீரியாடிக் சிக்னல்ஸில் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நான் பீரியாடிக் சிக்னல்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஹீரோ இருக்கார், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு மேத்தமெட்டிக்கல் டூல் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபோரியர் சீரீஸ் மட்டும் பார்க்கறதுனால வி ஷுட் யூஸ் இட் ஒன்லி இன் பீரியாடிக் சிக்னல்ஸ். பீரியாடிக் சிக்னல்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது.
பீரியாடிக் சிக்னலாக இருந்து கண்டினியூஸ் டைம் பீரியாடிக் சிக்னலாகவும் இருக்கலாம், டிஸ்கிரீட் டைப் பீரியாடிக் சிக்னலாகவும் இருக்கலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த ஃபோரியர் சீரிஸை யூஸ் பண்ணி ஃபோரியர் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஓகேவா? இன்னும் ஃபர்தராக கண்டிஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. டெரிச்லிட்ஸ் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஒரு சிக்னல் அனலைஸ் பண்ணுறாங்க, எப்படி வந்துட்டு ஒரு சிக்னலை பிரிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்கொயர் வேவ் இருக்கு இல்லையா? உங்களுக்கு ஸ்கொயர் வேவ் தெரியும். 12th நீங்கள் கம்யூனிகேஷன்ஸில் படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ற 10th சாப்டர் இருக்கும், அதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸ்கொயர் வேவ், சாடூத் வேவ், சினுசாய்டல் வேவ் அப்படின்னு நிறைய வேவ்ஸ் படிச்சிருப்பீங்க. அதில் ஸ்கொயர் வேவ்ஸும் இருந்திருக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் வேவ் எப்படி உருவாகுது அப்படின்னா, நிறைய சைன் வேவ்ஸை ஒன்று மேலே ஒன்று சூப்பர் இம்போஸ் பண்ண இந்த ஸ்கொயர் வேவ் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும். பேசிக் ஐடியாவே இதுதான். ஓகேவா? அப்போது இந்த ஸ்கொயர் வேவை டைம் டொமைன்லேயே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டைம் டொமைன் அப்படின்னா அந்த கிராஃப் போடுவீங்களா, இல்லை கிராஃபில் தானே உங்களுக்கு வந்துட்டு இந்த சைன் வேவ், கொசைன் வேவ் எல்லாத்தையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸை டீயாகவும் ஒய் ஆக்சிஸை ஏ ஆம்ப்ளிடியூடாகவும் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த இடத்துல ஃபோரியர் சீரிஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த டைம் டொமைன்லேருந்து ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணி அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் வேவை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு என்னென்ன எத்தனை சைன் வேவ்ஸ் வந்துட்டு சூப்பர் இம்போஸ் ஆகி ஒரு ஸ்கொயர் வேவ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது அழகாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அனலைசிஸில் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஃபோரியர் சீரிஸ் இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸான ஒரு சிக்னலையும் ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மில் மாற்றி நம்மளுக்கு தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்? ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிரிச்லிட்ஸ் கண்டிஷன் அப்படின்றத பார்ப்போம். டிரிச்லிட்ஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எந்தெந்த இடத்துல என்னென்ன கண்டிஷன் இருக்குது, ஒரு ஃபோரியர் சீரீஸை ஒரு ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுறோன்னா என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, நம்ம அதை எப்படிலாம் என்னென்ன கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த டிரிச்லிட்ஸ் கண்டிஷன்ஸை நம்ம பார்ப்போம். இந்த டிரிச்லிட்ஸ் கண்டிஷன் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது வரும். நோட்ஸ் உங்களுக்கு நான் வந்துட்டு இதில் காமிப்பேன், நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே? ஸோ நான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.